டிவிகே விஜயின் அடுத்த கட்ட நகர்வு என்ன? அரசியலில் இனி விஜய் என்னவாக போகிறார்? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்குல்ல. இனிமேல் விஜய் யாரையுமே நம்பாமல் தன்னைத்தானே நம்பி விஜய் நேரடியாக களத்தில் குதிக்க இருக்கிறார். அப்போ கரூர் சம்பவத்திலிருந்து விஜய் பாடம் கற்றுக்கொண்டாரா அப்படின்னு கேட்டால் இதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ். தமிழக அரசியல் களத்தில் அதிக எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ள நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் தற்போது தன்னுடைய அடுத்த கட்ட அரசியல் வியூகங்களை திட்டமிடுற விஷயத்தில் இப்போ இன்னும் தீவிரமாக இறங்கியிருக்கு. ஏற்கனவே அவங்க தீவிரமாக தான் இருந்தாங்க. இந்த கரூர் சம்பவம் இந்த நிகழ்வுக்கு பிறகு பல்வேறு படிப்பினைகளை பாடங்களை கற்றுக்கொண்ட தாவேகா இன்னும் தீவிரமாக செயல்படுத்துவதற்கு முன்னெடுப்பதற்கான எல்லாவித திட்ட வியூகங்களை வகுத்து கொண்டு இருக்கிறார்கள். இனிமே இப்படித்தான் அப்படின்னு அறிவித்து 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதன்மை இலக்காக கொண்டு விஜய் தானே களத்தில் இறங்க போகிறார். தாவேகாவுடைய பிரதான தேர்தல் இலக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் கட்சியோட தலைவரான நடிகர் விஜய் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இதை தான் கட்சியை முன்னிலைப்படுத்துது எல்லாருமே சொல்கிறாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த இடத்துல வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு. அதாவது தன்னுடைய அரசியல் பயணத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு விஜய்கிட்ட. அதற்கான வியூகங்களை வகுக்க முக்கிய ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமான ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. முதல்ல பீகார் தேர்தலை ஒட்டி விலகிய இந்தியாவுடைய முன்னணி தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இப்போ கிட்டத்தட்ட தேர்தல் முடிய போது அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முடிஞ்ச உடனே திருப்பி விஜய் கூட பிரசாந்த் கிஷோர் ஜாயின் பண்ண போகிறாரு. பிகே அப்படிங்கிற பிரசாந்த் கிஷோர் அவர் வந்துட்டார்னா விஜய்க்கு ஏறுமுகந்தம் சக்ஸஸ் தான் அப்படின்னு எல்லாருமே இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தாவேகாவுக்கும் விஜய்க்கும் இப்போ விஜய் சுற்றி இப்போ ஏற்படுத்தியிருக்கு. தாவேகாவுக்கு பிரசாந்த் கிஷோரோட வருகை காரணமாக தேர்தலுக்கான அந்த திட்டமிடல் மற்றும் களப்பணிகளுக்கு பிரசாந்த் கிஷோருடைய ஆதரவு, அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிற எல்லா விஷயமே A to Z இப்படி எல்லா விஷயமே முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் காரணமாக 2026 தேர்தலுக்கான தாவேகா இனிமேல் முன்னெடுக்கக்கூடிய ஒட்டுமொத்த செயல்பாடுகள் மீதான எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை மற்றும் அவருடைய அந்த பின்னணியை வச்சு பார்த்தோம்னா தேர்தல் வியூக வகுப்பாளராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் தாவேகாவுடைய சிறப்பு ஆலோசகராக செயல்படுறதா இப்போ உறுதி பூண்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கமிட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே 2021 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவாக நிறைய வியூகளை வகுத்து கொடுத்தாரு. அதற்கான வெற்றியும் ஒரு திமுகவுக்கு பெற்றுக் கொடுத்தாரு. அதே போல் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசம் சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிக்காக வெற்றிகரமான ஒரு ஆலோசகராக இருந்தார். அவர் வகுத்த அந்த வியூகத்தின் அடிப்படையில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு கட்சி ஆட்சியை பிடிச்சிருச்சு. ஸோ தான் முன்னெடுத்த மேக்சிமம் எல்லா தேர்தல்களையுமே பிரசாந்த் கிஷோர் அந்த கட்சி தலைவருக்கு அந்த கட்சிக்கு வெற்றியை தான் தேடி கொடுத்துருக்காரு. அந்த வகையில் தான் இந்த இப்படிப்பட்ட சூழலுக்கு மத்தியில் தான் 2026 தேர்தலுக்காக விஜயோட அவர் புதுசாக இணைஞ்சிருக்காரு. இதற்காக விஜயோட சென்னையில் சுமார் ஒரு 3 மணி நேரம் ஒரு மீட்டிங், ஒரு சந்திப்பு நடந்ததாக திரைமறைவில் சொல்லப்படுது. தாவேகா நிர்வாகிகள் பிரசாந்த் கிஷோருடைய ஆலோசனை மூலமாக திமுக மற்றும் பாஜகவுக்கு எதிரான ஒரு வலுவான நிலையை அடைய முடியும் அப்படின்னு அவங்களாம் நம்புகிறாங்க. இறுதி படம் மற்றும் மாநிலம் முழுவதுமான சுற்றுப்பயணம் விஜய், அதாவது தாவேகாவுடைய பிளானிங் அடுத்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் நடிக்கக்கூடிய அவருடைய கடைசி படம் மற்றும் அரசியல் படமான ஜனநாயகன் அவருடைய சினிமா வாழ்க்கையில் கடைசி படம், ஆல்மோஸ்ட் கடைசி படம். அதுக்கப்புறம் அவர் படமே நடிக்க போகிறதில்ல அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் தான். ஏன்னா அவர் ஏற்கனவே சொன்னாலும் இல்லை அவர் மறுபடியும் நடிப்பார் அப்படின்னு சொன்னாலும் அவர் கடைசி படங்கிறத உறுதியாக இருக்கிறதா ஃபைனலாக இப்போ சொல்லப்படுது. இந்த படம் வெளியான பிறகு அவர் தன்னுடைய பிளானிங் எப்படி வச்சுருக்காருன்னா தமிழ்நாடு முழுக்க மாநிலம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தை மீண்டும் தொடங்க இருக்கார். இந்த பயணத்தில் முக்கியமான நோக்கம் அப்படின்னா கட்சியை மாவட்ட நிர்வாகிகளை அந்த 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 எங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்கோ அதெல்லாம் நியமனம் செஞ்சு அடிமட்ட கட்டமைப்பை இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஜயோட முதன்மையான திட்டமாக இப்போ இருக்குது. அதே போல் விஜயோட தெளிவான அரசியல் நிலைப்பாடு இப்போ இருக்கு.
அடுத்து வந்து விஜயோட தெளிவான அரசியல் நிலைப்பாடு இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய அரசியல் எதிரிகள் குறித்து நடிகர் விஜய் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு. தாவேகாவுடைய சித்தாந்த எதிரியான பிஜேபி, அதே போல் அரசியல் எதிரியான திமுக அப்படின்னு விஜய் ஏற்கனவே அறிவித்தது, தாவேகா அறிவித்தது, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் இந்த கரூர் சம்பவம், இந்த நிகழ்வுக்கு பிறகு தாவேகா விஜய் வந்து பிஜேபி வந்து மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால பிஜேபி அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தான் விஜய் இடம்பெற போறாரு, விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஆனால் தாவேகா இப்போ அதை உறுதிப்படுத்தியிருக்கு. தமிழக வெற்றிகளும் ஏற்கனவே எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போ இருக்கும். அதனால அதிமுக கூடவோ பிஜேபி கூடவோ யார் கூடவும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் தாவேகா இப்போ சமீபத்தில் உறுதிப்படுத்துனதுனால தன்னுடைய அடுத்த கட்ட திட்டங்களை டோட்டலாக பிளான் பண்ணி முழு மூச்சில் இறங்கலாம். ஏற்கனவே தீவிரமான ஒரு முழு மூச்சில் தான் விஜய் இறங்கினார். இப்போ இன்னும் முழு மூச்சில் இறங்கலாம் அப்படிங்கிற பிளான் தான். தாவேகாவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு அப்புறம் தான், அதாவது அதிமுக கூட கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு அப்புறம் தான் அதிமுகவில் சில புயல்களாம் வீசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இருபெரும் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக தன்னுடைய அரசியல் களத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக விஜய் கட்டமைக்க காத்திருக்கிறார் அல்லது கட்டமைக்க முன்னெடுத்திருக்கிறார். அப்படி அதற்கான பிளானிங், அந்த வியூகங்கள் தான் இப்போ புதுசாக வகுக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அந்த பிளானிங் புதிதாக வகுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது. அதாவது விஜய் வந்து மதுரையில் வந்து மாநில அளவிலான மாநாடு நடத்தியது மற்றும் அந்த கட்சியோட தகவல் தொழில்நுட்ப பிரிவை வந்து இளைஞர்களை திரட்டி அந்த கட்டமைப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தின விஷயங்களை விஜய் இப்போ சமீப காலமாக அல்லது கரண்ட்டில் கவனம் செலுத்திக்கிட்டு வராது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த டைமிங்கில், அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீதிமன்றம் வந்து சில புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை பிளான் பண்ண சொல்லி தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இல்லையா. இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வந்த பிறகு வெகு சீக்கிரமாகவே, கூடிய சீக்கிரமாகவே அந்த நின்று போன தேர்தல் பிரச்சாரத்தை வந்து திட்டமிட்டு முழு வீச்சில் இன்னும் தீவிரமாக அந்த பிரச்சாரத்தை வந்து முன்னெடுப்பதற்கான எல்லா விதமான அந்த பிளானிங்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த சூழலுக்கு மத்தியில் தான் பிரசாந்த் கிஷோர் விஜயோட சந்திப்பு நடந்திருக்கு தான் சொல்கிறாங்க. கூடிய விரைவிலேயே அதிகாரப்பூர்வமாக பிரசாந்த் கிஷோர் விஜய் கூட ஜாயின் பண்ணி அந்த நின்று போன கரூர் சம்பவத்திலேருந்து நின்று போன விஜயோட அந்த தேர்தல் வியூக அந்த பிரச்சாரம் வந்து இன்னும் முழு வீச்சில் இன்னும் பிரம்மாண்டமாக, இன்னும் சூப்பராக பிளானிங்கோட அடுத்தடுத்து முன்னெடுக்கப்படும் அப்படின்னு தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் நம்புகிறாங்க. விஜய் அதுக்கான பிளானிங்கில் இப்போ இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்போ ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்குது. இந்த விஷயம் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.